குருவே சரணம். குருவின் திருவடிகளே சரணம். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெயகுரு ராயா. உலகெங்கும் வாழும் ஆன்மீக அன்பர்களுக்கு யோகிராம் சுரத்குமார் முதியோர் இல்லத்தின் சார்பாக உங்கள் அத்தனை பேர்களுக்கும் வணக்கங்கள் பல கோடி. ஆங்கில ஆண்டு 2024 மே மாதம் 3ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது குரோதி ஆண்டு சித்திரை மாதம் 20ஆம் நாள். இன்று வெள்ளிக்கிழமை. இன்றைய சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா சுப முகூர்த்த நாள். இன்றைய சூரிய உதயம் காலை 5:56 சந்திராஷ்டம தினம் என்று பார்க்கும் பொழுது திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கும் இன்று சந்திராஷ்டம தினம். இந்த சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் மௌனமாக அமைதியாக அனைவரிடத்தில் விட்டு கொடுத்து போனீங்கன்னா சிறப்பாக இருக்கும். 3/5/2024 இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம். 3/5/2024 இன்றைய ராசி பலன்களை அனைத்து ராசி நேயர்களுக்கும் இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேயர்களே, இந்த ராசி பலன்களை உங்களுக்கு பார்க்கும்பொழுது ஒரு வெற்றி நிறைந்த, ஒரு லாபம் நிறைந்த, ஒரு மகிழ்ச்சிகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அந்த நாள் இருக்கிறது. வீட்டிற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய நல்ல நாள். சமுதாயத்தில் இருப்பவங்களுக்கு உங்களுக்கு பாராட்டு மதிப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள் எனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அந்த நாள் இருக்கிறது. அதே போல் புதிய புதிய நண்பர்கள், புதிய புதிய மக்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. அவர்கள் மூலம் உங்களுக்கு ஆதாயங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். வாடிக்கையாளர்களுடைய ஆதரவு இன்றைக்கி உங்களுக்கு அதிகமாக கிடைப்பதனால வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உங்களுக்கு மதிப்பு மரியாதைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அந்த நாள் இருக்கிறது. திட்டமிட்ட காரியங்கள், திட்டமிட்ட பணிகளை நினைத்த மாதிரியே செய்து முடிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். உலகெங்கும் வாழும் ரிஷப ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வெளியூர் வெளிநாடு பயணங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். வெளிநாட்டிலிருந்து வருகின்ற செய்திகள் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒரு அந்யோன்யம், ஒரு நெருக்கம், ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நாள். உடல் ஆரோக்கிய குறைபாடு இருந்தால் உடல் ஆரோக்கிய மேம்பாடு அடைவதற்குண்டான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் சக ஊழியருடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். வியாபாரத்தில் புதிய புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. இதனால் உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். போட்டிகள் குறைவதற்குண்டான வாய்ப்பு, தொழிலை விரிவுபடுத்துவதற்குண்டான வாய்ப்பு, உதவிகள் கேட்ட இடத்துலேருந்து கண்டிப்பாக கிடைக்கும். அரசாங்க வழியில் உங்களுக்கு உதவிகள் எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். கோர்ட் கேஸு வழக்கு உங்களுக்கு சாதகமாக இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் மிதுன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் புதுசாக ஏதாவது ஒரு முயற்சி செய்கிறதா இருந்தாலும், புதுசாக ஏதாவது ஒரு செயல் செய்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து செய்யணும். ஒரு முடிவை எடுப்பதற்கு முன்பு அனுபவஸ்தாலிகளுடைய ஒரு ஆலோசனை கேட்டு நடப்பது மிகவும் சிறந்தது. அதே போல் ஆன்மீக சுற்றுலா சென்றதற்குண்டான வாய்ப்பு, குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவதற்குண்டான வாய்ப்பு எல்லாமே இன்றைக்கி இருக்குது. மனதிற்கு பிடித்தமான ஒரு செயல் இன்றைக்கி நடைபெறும். அதே போல் மனதிற்கு மகிழ்ச்சியான சம்பவங்கள்லாம் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உணவு சார்ந்த விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி கரெக்டான நேரத்துக்கு தூங்கி கரெக்டான நேரத்துக்கு எந்திரிப்பது மிகவும் சிறப்பு. வெளியூர் வெளிநாடு செல்லணும்னு நினச்சிங்கன்னா போகலாம், அதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கும். வேலை வெளிநாடுகளிலிருந்து கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்கிறது. மேலும் கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்தோ வாக்குறுதியோ போடாதீங்க. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வெற்றிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். அலுவலகத்தில் மேலதிகாரிகளுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். உலகெங்கும் வாழும் கடக ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வச்சும் உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை செலுத்தணும். தாய் தந்தை வரியில் விரிசல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால வாயை வச்சுட்டு கம்முன்னு இருப்பது மிகவும் நல்லது. அதே போல் உங்கள் வேலைகளை செய்யும் பொழுது பொறுமையாக பதற்றம் இல்லாமல் செய்யணும். யாருக்கும் கையெழுத்து ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. வாக்குறுதிகளை கொடுக்காதீங்க.
நிதானமாக பொறுமையாக இருப்பது மிகவும் நல்லது. நீண்ட நாளுக்கு அப்புறம் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக முடியும். கோர்ட் கேஸில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றிகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அதே சமயத்தில் வெளிநாடு செல்வதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. வண்டி வாகனங்கள் வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். இந்த நாளை பொறுத்தவரை நிதானமாக இருந்தால் ஜெயிச்சிடலாம். உலகெங்கும் வாழும் சிம்ம ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தன்னம்பிக்கை, தைரியம், சுறுசுறுப்பு இதெல்லாமே அதிகரிக்கும். குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை, கணவன் மனைவி கூட ஒரு அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய நாள். குழந்தைகள் வழியில் உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகள் சக ஊழியருடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1-2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். புதிய புதிய நண்பர்கள் அறிமுகமாவாங்க. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மனதில் ஒரு புதிய தன்னம்பிக்கை, தைரியம் எல்லாமே வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் கன்னி ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாளாக தடைபட்டு இருந்த வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும். உதவிகள் பல்வேறு இடத்துலேருந்து வரும். புதிய புதிய நண்பர்கள் வேற்று பாலினத்தவர் உங்களுக்கு உதவி செய்வாங்க. குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை அதிகரிக்கும். பிள்ளைகளில் மகிழ்ச்சியான செய்திகள் வரும். விலை உயர்ந்த பொருட்கள்லாம் வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்ல நாளாக அந்த நாள் இருக்கிறது. அதே போல் நீண்டகால சிக்கல்கள், கவலைகள் எல்லாமே படிப்படியாக குறைந்து ஒரு மனதிற்கு நிம்மதி கிடைக்கும். பல்வேறு தடைகளை வென்று நீங்கள் ஒரு வெற்றி வகை சூடக்கூடிய ஒரு நல்ல நாள். அலுவலகத்தில் மேலதிகாரிகளுடைய ஆதரவும் சக ஊழியருடைய ஆதரவும் கிடைக்கும். வியாபாரத்தில் லாபங்கள் குறையும். போட்டிகள் அகலக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் துலாம் ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கடன் உதவி கிடைக்கும், பண வரவு கிடைக்கும், தொழிலை விரிவுபடுத்துவதற்குண்டான வாய்ப்பு, கூட்டாளிகள் ஒற்றுமை, புதிய புதிய ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவதற்குண்டான வாய்ப்பில் நிறைய இருக்கிறது. கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கம்முன்னு அமைதியாக இருப்பது மிகவும் நல்லது. அதே போல் யார்கிட்டையாவது பேசும்போது தயவுசெய்து பெருமையாக பேசுவது மிகவும் நல்லது. விட்டு கொடுத்து போனீங்கன்னா இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகமாக இருக்கிறது. உலகெங்குமான விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் திட்டமிட்ட காரியங்கள், நினைத்த காரியங்கள், முயற்சி செய்த காரியங்கள் எல்லாமே நிறைவேறும். திடீர்னு உங்களுக்கு செலவு வரும், தேவையில்லாத பயணம் இதெல்லாமே வரும். கொஞ்சம் திட்டமிட்டுக்குங்க. உற்றார் உறவினருடைய ஆதரவு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒரு ஒற்றுமைகள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உங்களுடைய கருத்துக்கு எங்கே போனாலும் மதிப்புகள், மரியாதைகள் கிடைக்கக்கூடிய நாள் இந்த நாள். வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்குண்டான வாய்ப்பு, லாபங்கள் அதிகரிக்கிறதுனால செய்கின்ற எல்லா வேலையிலுமே உங்களுக்கு தடங்கள் இருந்துச்சுன்னா தடங்கள் எல்லாம் போகக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் தனுசு ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனை உங்களுக்கு அகலும். உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். தந்தை வழி, தாய் வழி உறவுகள் உங்களுக்கு உதவிகள் செய்வாங்க. தந்தை வழியில் எந்த பிரச்சனையும் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. கணவன் மனைவிக்கிடையே ஒரு ஒற்றுமை அதிகரிக்கும். நீண்டகால திட்டங்கள், முயற்சிகள் இன்றைக்கி செயல் வடிவமாகும். உங்களுக்கு தடைகள் ஏதாவது இருந்தால் அதெல்லாம் விலகக்கூடிய நாள். அதே போல் அலுவலகத்தில் மேலதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. பொறுமையாக நிதானமாக இருந்தால் வெற்றி அடைஞ்சிடலாம். மேலும் வண்டி வாகனம் வாங்குவது குறித்த யோசனை, சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். மேலதிகாரியுடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். உலகெங்கும் வாழும் மகர ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஒரு ஒற்றுமை, நெருக்கம் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள். எதிர்பாராத செய்திகள் உங்களுக்கு மன மகிழ்ச்சியை தரும். புதிய புதிய நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. வெளி வட்டாரத்தில் உங்களுக்கு மதிப்பு, மரியாதைகள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. வியாபாரத்தில் புதிய முதலீடு செய்தீங்கன்னா அதுக்குண்டான வரவு வரும். எதிர்பார்த்த கடன் உதவி கிடைக்கும். லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நாள். மேலதிகாரி அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரியுடைய ஆதரவு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். போட்டிகள் அகலும். உலகெங்கும் வாழும் கும்பராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத செலவுகள் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் அமைதியாக இருங்க. செலவு ஜாஸ்தி பண்ணாதீங்க. திட்டமிட்டு செலவு பண்ணுவது மிகவுமே நல்லது. குடும்பத்தாருடைய விருப்பங்களை நீங்கள் நிறைவேற்றி வைப்பீங்க. தந்தை வழி சொந்தங்கள், தந்தை வழியில் உங்களுக்கு எல்லாமே ஆதரவாக இருப்பாங்க.
அதேபோல் மனதில் ஒரு இனம் புரியாத ஒரு குழப்பம் ஏற்பட்டு போகும். கொஞ்சம் தெளிவுபடுத்துக்கிறதுக்கு தியானம் பண்ணுவது மிகவும் நல்லது. அதேபோல் உங்கள் பலம் மற்றும் பலவீனங்களை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய நல்ல நாள். உயர் அதிகாரத்தில் கொஞ்சம் பணிஞ்சு போயிருங்க. வியாபாரத்தை பொறுத்தவரை வாடிக்கையாளரிடம் கனிவு வேணும். லாபங்கள் குறைந்தாலும் நட்டம் ஏற்படுவதற்கு வாய்ப்பில்லை. அமைதியாக இருந்தீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு வெற்றி அடையும். உலகெங்கும் வாழும் மீன ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் விடாப்பிடியாக செயல்படுத்து நினைத்த காரியங்களை நினைத்த மாதத்தில் நடத்த முடிப்பதற்குண்டான நல்ல நாள். அதே போல் அனைவரிடமே அமைதி காக்கணும். வாய் வார்த்தைகள் பேசக்கூடாது. வித்து கொடுத்து போவது மிகவும் நல்லது. அதே போல் வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் லாபங்கள் குறைந்தாலும் நட்டங்கள் ஏற்படாது. அலுவலகத்தில் அனைவரிடம் அமைதியாக போகணும். வண்டி வாகனங்கள் போகும்போது கவனமாக இருக்கணும். சொத்துக்கள் வாங்கும்போது கொஞ்சம் யோசித்து வாங்கணும். அலசி ஆராய்ந்து பத்திரங்கள்லாம் பார்த்து வாங்குவது மிகவும் நல்லது. பொறுமையாக இருந்தீங்கன்னா நாள் உங்களுக்கு நல்லது. குலதெய்வ பிரார்த்தனைகளை கண்டிப்பாக நீங்கள் நிறைவேற்றி வைப்பீங்க. குலதெய்வ கோவிலுக்கு சென்றுவதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்கிறது. நினைத்த காரியங்களை திட்டமிட்ட காரியங்களை நடத்துவதற்குண்டான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கும். நேர்களே, நாங்கள் ஒரு முதியோர் இல்லம் நடத்தி வருகிறோம். அதே போல் அன்னதானங்கள் சிறந்த முறையில் செய்கிறோம். அது உதவி செய்யணும்னு நினச்சா நீங்கள் செய்யலாம். மேலும் ஜோதிடம், சோழி பிரசன்னம் சிறந்த முறையில் பார்க்குறோம். தேவைப்படுவோர் தொடர்பு கொள்ளலாம். நேரில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நண்பரிடத்தில் பகிர்ந்து கொள்ளுங்கள். அதே போல் இன்றைய நாள் அனைத்து ராசி நேயர்களுக்கும் ஒரு வெற்றி நாளாக, ஒரு மனமகிழ்ச்சி மிக்க நாளாக இருக்க எல்லாம் வல்ல பகவானை வேண்டிக்கிறேன். யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், ஜெயகுரு ராயா.